நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல நல்ல வாடையா வருது. நான் பொன்னம்மாக்கா, எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வந்துட்ட ஆட்டிட்டு. ஐயா, என்ன காலங்காத்தால இப்படி சொல்லிட்ட? நான் உடுக்கே சொன்னேன். நானும் அதைத்தான் நினைச்சேன். என்ன கடை பூரா சினிமா படம் போஸ்டா ஒட்டி வச்சிருக்கிற? நானும் ஒவ்வொரு படம் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி போஸ்ட் ஒட்ட வச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நானும் இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கலான்ட்டு தான். நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி யாருமே இல்லாத கடைக்கு இட்லி ஊத்துறதுக்கு தான் லாயக்கு. சரி, சூடா என்ன இருக்கு சாப்பிடுறதுக்கு? அடுப்பு தான் இருக்குது, வந்து உட்காந்துக்கிறியா? இது காலங்காத்தாலே கேட்ட போட்டேனா? எனக்கு 4 இட்லியை கொடு திம்பா. இரு தரேன். அட, இட்லி வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அட போற தரேன். சரி, நீதான் ஊரா சுத்துறியே, ஏதா செய்தி இருந்தா சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன செய்தி வேணும்? பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி புரணி சொல்றது அந்த செய்தி வேணுமா, இல்ல எழுத்த வீட்டுக்காரன் செய்தி வேணுமா? என்ன வேணும்? அட புரணி தான் எனக்கே நல்லா தெரியுமே. நீ என்னத்த சொல்லாட்டி நான் எதை கேப்ப? எப்போதும் சினிமா செய்தி தானே கேப்பேன். அதத்தானே, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எல்லாம் நான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். சரி, நானு செய்தி சொல்லுவேன். ஆனா வந்து இட்லிக்கு காசு கேட்க கூடாது, ஏன்னா செய்தி சொல்றேன்ல. சரி சொல்லு. அது என்னன்னா, இப்ப நான் ஒரு வசனம் சொல்லுவேன். அந்த வசனத்தை நான் சொல்றத பார்த்துட்டு அது யாரு அப்படின்றத நீ கரெக்டா கண்டுபிடிச்சு. சரி, அது என்ன அப்படின்னா, இந்த பிடிச்ச வசனத்தை ஒரு தடவை தான் சொல்லுவேன். என்னன்னா, நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி போனனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. கபாலிடா. அட, கபாலி படமா? சூப்பர். என்ன விஷயம்னா, கபாலி படத்தோட டீசர் வந்துச்சா? ஆமா. அது 11 மில்லியனை தாண்டி பாத்துட்டு இருக்காங்களாமா. எல்லாரும் பயங்கர ஹிட் ஆயிருச்சு. யாரா அந்த கபாலி? வர சொல்றா அவன. தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு, மியூசியம் முறுக்கிக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, நம்பி யாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. மகிழ்ச்சி. அந்த படத்துல ஒரு நெருப்புடான்னு ஒரு சாங் இருக்குது. சரி. அந்த பாட்டு இதை விட பிரம்மாண்டமா இருக்குதாமா. அதோட டீசர் இதை விட பிரம்மாண்டமா இருக்குதாமா. இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது. என்ன ஊங்கொட்டிக்கிட்டே இருக்கிற? இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அட, எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கலையரசன், அட்டகத்தி தினேஷ், ராதிகா ஆப்தே, அப்புறம் தன்சிகா, இவங்க எல்லாம் தான் நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. திண்ணையில உட்கார்ந்துட்டு நீயும் இப்ப நிறைய செய்தி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. பின்ன சினிமாக்காக தானே இத்தனை வருஷம் உட்காந்துக்கிறது. அப்புறம் நான் நடிச்ச பாடு இல்ல பாரு. ரைட், அதனால ஒண்ணும் இல்ல. காலகாலத்துல ஒரு நல்ல ஒரு செய்தி வரும் நடிப்புக்கு. இப்ப இந்த டீசரே இப்படி இருந்துச்சுன்னா அப்ப படம் எப்படி இருக்கும்னு பாத்துக்க. ஆமா, சூப்பரா இருக்கும். பயமா? நெருப்புடா, நெருங்குடா பாப்போம். நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம். முடியுமா, நடக்குமா இன்னும்? அதுக்குன்னா அழுகிற ஆளா நீ இழுத்ததும், பிரியிற நூலா நீ தடையலாம். ஆளா நீ விடியல, திரும்பிடும் கபாலி. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. இந்தாக்கா, இட்லி நல்லா இருந்துச்சுக்கா. சரி, செய்தி வேற ஏதாவது இருந்தா சொல்றது. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். உன செய்தி தானே கேட்டேன், ஏன்டா என்ன அடிக்க வர? அட, அடுத்த செய்தியே இதான்க்கா அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, என்னன்னா, நம்ம சூர்யா தம்பியை வச்சுதான் நம்ம அடுத்த செய்தி. அட இரு, நீ சூர்யாவை பத்தி சொல்றியா இல்ல அவர் தம்பி கார்த்தி பத்தி சொல்றியா? ஒண்ணும் புரியல. இந்த மாதிரி குதர்க்கமா பேசுனேன்னு அடுத்த செய்தி சொல்ல மாட்டேன். சொல்லு நீ. நம்ம சூர்யா நடிச்ச படம் சிங்கம் 1, 2 வந்து செம்ம ஹிட் ஆச்சா? ஆமா. பண்ணலாமா? தப்புல. Stop me man, stop me. Then shut up and stay away. I can't sleep. Now I'll make you realize the power of an Indian bullet. இப்ப சிங்கம் 3 வந்து எடுத்துட்டு இருக்காங்க.
90% படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு. சூப்பர். ஃபுல்லா வந்து ஆந்திரால தான் எடுக்கறாங்களாமா. ஆட அவரே அங்க போனாரு. அவருக்கு வந்து ரசிகர் பட்டாளம்லாம் அங்க ஜாஸ்தியா இருக்குதாமா. அதனால வந்து அங்க படப்பிடிப்பு எடுத்துருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு போலீஸா நடிச்சார்ல இதுக்கு முன்னாடி இருந்த படத்துல. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா போலீஸா நடிச்சிருக்காராமா. ஓஹோ சூப்பரா இருக்குமே அப்பனா. ஆகஸ்ட் மாசம் படம் ரிலீஸ் ஆக போதாமா. அப்படியே ஃப்ரீயா இருந்தேன்னா ஒரு புக்கிங்க போட்டு போயிட்டு வந்துருவோம். ஆமா உனக்கு ஆசை தான் போ. என்னடா பாக்குற? எதிர்பார்க்கல. எதிர்த்து நின்னு அடிப்பானு எதிர்பார்க்கல. நானியோ நின்னு தட்டுவானு நினைச்சு பார்க்கல. ஓரத்துக்கே வந்திருக்கேன். எங்க செய் செய்டா செய்டா. என்ன சிட்ல 10 பேரை தூக்கி உள்ள போட்டா நீ என்ன பெரிய பல்பா? நான் நினைத்த செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல ஒரே நேரத்துல 6 ரவுடிகளை இருக்கிற பாக்குறியா? நாங்க நினைக்க மாட்டோமா? திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஊர்க்காரங்க 1000 பேரை நாரி காட்டுமா? ஒரு நாளைக்கு 10 ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு 100 பேரை நாரி காட்டுமா? இல்ல ஒத்த நேரடியா மோதி பார்த்தல முடிவானு நாரடி வாடா. தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷ பின்னாலேயும் ஒவ்வொரு ஜாதி இருக்கு, ஒவ்வொரு கூட்டம் இருக்கு. அத நல்லவங்க யாரும் காட்டிக்க மாட்டாங்க. ஒண்ணு மாதிரி காட்டிப்பாங்க. நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் டி. உன்னால என்ன பண்ண முடியும்? அதே நான் நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். தூக்கு அதாவே எனக்கும் வேணும். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பார்த்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? மல்லிகை கடை தராசுல இருந்து மண்வாட்டி வரைக்கும் பிடிச்ச வேலை செஞ்ச கைடா. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் கை நீட்டியும் நிக்க மாட்டேன், கை கட்டியும் நிக்க மாட்டேன். போலீஸ் முத்திரையில 3 சிங்கம் தான் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பின்னால 4ஆவது ஒரு சிங்கம் இருக்கு. அதை யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உசுரோட இருக்க மாட்டேன். பொன்னமாக்கா, மியூசிக் டைரக்டருக்கும் ஹீரோக்கும் சண்டை. அட நம்ம வீட்டுக்கிட்ட அந்த கொலை சண்டை வருமே, அது மாதிரி சினிமால கூட சண்டை வரும். அது என்ன சண்டைன்னு கேட்க மாட்டியா? அட சரி சொல்லு. அது யார் யாருக்கு சண்டை அப்படின்னா தனுஷுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் சண்டை. மொரட்டு பய சார், அவனுக்கு கோவம் வந்துச்சு, சுத்தி இருக்கலாம் தெரிச்சு ஓடுவான். தனுஷ் வந்து பொதுவாவே ஒரு அமைதியான ஆளு, யாரு வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. ஆமா அது ரொம்ப நல்ல தம்பியாச்சே. ஆமா, இப்ப வட சென்னைன்னு ஒரு படத்துல வேற நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் டைரக்டர். திடுதுப்புன்னு என்ன ஆகி போச்சு, மியூசிக் டைரக்டரை ஜிவி பிரகாஷை தூக்கிட்டு சந்தோஷ் நாராயணனை போட்டுட்டார் நம்ம தனுஷ். ஆட அந்த தம்பிக்கு அந்த தம்பி மேல கோவம். அது ஏதோ அப்ப இருந்தே ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், கிசுகிசுகள் அது இதுன்னு நிறைய வரும். அது என்னன்னா தமிழ்நாட்டுல அடுத்த யார் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு இருக்கிறப்ப இவங்க தரப்பு இவர் தான் அப்படின்னுச்சு, அவங்க தரப்பு அவங்க தான் அப்படின்னுச்சு. அந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதனால வந்து பெரிய பிரச்சனையாச்சு. அது வேற விஷயம். அது போனோம்னா அது வேற எங்கேயோ நம்மளை கூப்பிட்டுட்டு போயிடும். ஆட அவங்க அப்புறமா சேர்ந்துப்பாங்க. அட நீ என்ன வெறுத்தா பாவா, என் வாழ்க்கை முழுக்க நீ வந்தா மீனுக்கும் காதல் கப்பல் ஏறி நீ போவோமா. காலம் காலம் மாறும், காதல் சாயம் ஊறும். காலம் காலம் மாறும், காதல் சாயம் ஊறும். வேற ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு. வேற செய்தி யோசி. விண்ணை தாண்டி வருவாயா படம் பாத்தியா? ஆட அந்த படம் சூப்பரா இருக்குமே. யார் நடிச்சதுன்னு சொல்லுவாப்பா. நம்ம சிம்புவும் த்ரிஷாவும் நடிச்ச படம் தானே. சூப்பர். அவங்க நடிச்சு வந்து வெளிய வந்த படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சுல்ல. ரசிகர்லாம் வந்து இவங்க மறுபடியும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அவங்க நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அது என்னன்னு பார்த்தேன்னா திரிஷா இல்லன்னா நயன்தாரா படத்தை இயக்குன ஆதி ரவிச்சந்திரன் வந்து அடுத்து ஒரு படம் இயக்க இருக்கிறாரு. யாரு சிம்புவை வச்சுட்டு. இந்த படத்துல வந்து திரிஷா நடிச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க.
அதை இந்த கதையை போய் திரிஷாட்டையும் சொன்னாங்க. ஆனா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு திரிஷா வந்து மறுத்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன்னா அதுல அம்மாவா நடிக்கணுமாமா. அம்மாவா நடிச்சா யார் ஒத்துப்பாங்க? நீ ஒத்துக்கிடுவியா? நீ சொன்னா உன்னை அம்மாவா நடிக்க சொன்னா நீ ஒத்துக்கிடுவியா? நான் எப்படி ஒத்துப்பேன்? நான் கதாநாயகா மட்டும் தான் நடிப்பேன். டேய் அப்பா, அப்ப திரிஷா ஒத்துக்கிடுவாங்களா? அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தேன்னா அதுல வந்து இரட்டை அர்த்தங்களும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சாமா. அதனால தான் திரிஷா சிம்பு கூட இந்த படத்துல நடிக்க மாட்டேன்ட்டாங்களாமா. அதுவும் சரிதானே. ஹாய். ஹாய். ஆஃபீஸ்க்கா? இல்ல, கிரிக்கெட் விளையாட போறேன். வரியா? கலாய்க்கிறீங்க. யூ ஹாட். அப்படியா? இல்லை இன்னைக்கு இட்ஸ் ரியலி ஹாட், யூனோ. ப்ளூ சூட்ஸ் யூ. என்ன அங்கே பார்த்துட்டே வரீங்க? உன் கூட பேசுறதை என் அப்பா பார்த்தாருன்னா கொன்னுடுவாரு. அப்படியா? உன் வயசு என்ன? நல்ல வயசு தான், 22. I'm 23. பரவாயில்ல, நீ என்னை விட சின்ன பையன். அப்பா கேட்டா நீ என் தம்பி மாதிரின்னு சொல்லிடுறேன். கேட்டார்னா பார்த்தாருனா. என்னாச்சு? ஏதாவது மறந்துட்டியா? I don't want to be your brother, Jesse. எனக்கும் வேண்டாம். ஒருத்தன் இருக்கான், அவனே போதும். இல்லை எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் நான் தங்கச்சியாக ஏற்றுக்கிறேன். இனிமே உன்னை தவிர. ஏன்? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ மீன் லவ் வித் யூ, ஜெஸி. செய்தி சொல்லுன்னு பார்த்தா ஏன்டா இப்படி இலை வீடு மாதிரி உட்காந்துக்கிற? அது ஒண்ணு இல்லக்கா, அடுத்து ஒரு மரண செய்தி. ஐயோ, மரண செய்தியா? சரி, அது எப்படி சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அது என்னன்னா ஒரு படம் பார்த்து செத்து போனானாமா. காஞ்சரிங் 2 இப்போ ஒரு படம். ஐயோ, நிறுத்து அடம்ப சொல்லாத போ. ஐயோ, காஞ்சரிங்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? அடந்த இங்கிலீஷ் படம் தானே. ஆமா, அதுதான். பரவாயில்லையா, திண்ணையில உட்காந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி போடுற. தெரியாம இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து நல்லா போயிட்டு இருக்குது. 30 கோடிக்கு வசூலாயிருக்கு. வசூலாயி என்ன உண்மையா, ஒரு உயிர் போச்சே. அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப நெஞ்சு வலி வந்து படபடன்னு வந்து செத்து போனானாக்கா. அதை தான் சரி, என்ன நீங்க எல்லாம் படம்லாம் பார்க்காத, நீ தான் விழுந்து விழுந்து எல்லா படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. சரியா, இதாச்சும் பரவாயில்ல. நீங்க எல்லாம் ஹீரோயினா வேற நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற. இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுல பாதி பேர் எவன் உயிரோட இருப்பானா இல்லையானே தெரியாது உன் படத்தெல்லாம் பார்த்தா. This is my home. Get out now. No, this is not your house. Now, what's your name? My name is Bill Wilkins, and I'm 72 years old. What do you make of that voice? Sounds confused. Is he senile? The voice on this tape is coming from an 11-year-old girl. They're calling it England's Amityville. There is a family that desperately needs our help. After everything we've seen, there isn't much that rattles either of us anymore. But this one still haunts me. Does it feel like the voice is coming from inside you? More like it's coming from behind me. Like I'm being used. Janet, are you all right? Stop calling me Janet. She's such a good girl. What's so wrong with her? An oppressing spirit will try to force you to commit the ultimate sin. And what's that? Murder, suicide, or both. Who's that? The family's just a pawn. Something inhuman wants to kill you. If we keep doing this, you're going to die.
காணாதிருந்தால். உனக்கு ரொம்ப தான் திமிரு. உடம்புல பரபரன்னு இருக்குதா? அட ஒண்ணு இல்லக்கா, பிரேமம் படத்துல சாய் பல்லவி வந்து மலர்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதை பத்தி சொல்லலாம்னு வந்தா அவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? அவங்க என்ன மாதிரி அழகா தானே. போறேன் இட்லி கொப்பரை கொண்டு உன்னை அடிச்சு கொள்ளவா? போடா. அதாவது அந்த மலர்ன்ற கேரக்டர்ல நடிச்சாங்களே சாய் பல்லவி, அந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் தெலுங்கு இந்தி எல்லா இடத்துலயும் பயங்கர ஹிட் ஆயிட்டாங்க. அவங்க பல ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிறாங்க. தமிழ்ல வந்து அவங்க படம் நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப பொசுக்குன்னு அவங்க பாட்டு ஆந்திரா பக்கத்துல போய் தெலுங்கு படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேர் கூட ஏதோ வருண் தேஜ்னு ஒருத்தர் கூட சேர்ந்து நடிக்கிறாங்களாக்கா. இத சொல்ல வந்தா நீ ஓவரா வவுசிய காமிக்கிற. ஆனா எப்படி இருந்தாலும் அவங்க ஆந்திரா போனாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வெளில தானே வரணும். வரும்போது அப்புறம் பாத்துக்கலாம் விடு. തെളിമാനം മഴവില്ലിൻ നിറമണിയും നേരം നിറമാർന്നൊരു കനവെന്നിൽ തെളിയുന്ന പോലെ പുഴയോരം തഴുകുന്നീ തണുനീറൻ കാറ്റും പുളകങ്ങൾ ഇഴനെയ്തൊരു കുഴലൂതിയ പോലെ കുളിരേകും കനവെന്നിൽ കതിരാടിയ കാലം മനതാരിൽ മധുമാസം തളിരാടിയ നേരം അകമരുവും മയിലിണകൾ തുയിലുണരും കാലം എന്നകതാരിൽ അനുരാഗം പകരുന്ന യാമം അഴകേ അഴകിൽ തീർത്തൊരു ശിലയഴകേ മലരേ എന്നുയിരിൽ വിടരും പനിമലരേ. മലരേ നിന്നെ കാണാതിരുന്നാൽ മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ അലിവോടെന്നരികത്തിന്നണയാതിരുന്നാൽ അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനാഴത്തിനുള്ളിൽ അതിലോലമാരോരും അറിയാതെ സൂക്ഷിച്ച താളങ്ങൾ രാഗങ്ങൾ ഈണങ്ങളായി ഓരോരോ വർണ്ണങ്ങളായി ഇടറുന്നൊരെൻ്റെ ഇടനെഞ്ചിനുള്ളിൽ പ്രണയത്തിൻ മഴയായി നീ പൊഴിയും നീ നാളിൽ തളരുന്നൊരെൻ്റെ തനുതോറും നിന്റെ അലതല്ലും പ്രണയത്താൽ ഉണരും മലരേ. இவ்வளவு நேரம் நீ கதை சொன்னல, நான் உனக்கு போறேன்னு சொல்றேன் கேளு. ஆனா நம்ம ஏரியா வருஷ சொல்லு. ஆட அந்த நயன்தாரா அது ஒரு 3வது கதலும் புட்டுக்குச்சாமா. அப்போ ஆனா என்னக்கா இப்படி சொல்ற? அப்புறம் என்ன அதுக்கு காதலே ஒத்து வராது. ஐயோ உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போன மாதிரி. போட நீ அட முன்னாடி சிம்பு நாங்க அதுவும் வேலைக்கு ஆகலன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பிரபுதேவா நாங்க அது இப்ப விக்னேஷ் சிவன் கல்யாணம் வரைக்கும் இல்லக்கா போயிருச்சு. கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா 2 பேரும் இப்ப பிரிஞ்சுட்டாங்கல்ல. ஐயா அப்புறம் அந்த 400 அப்படிதான் படம் இருக்குல்ல. ஆமா அல்ல தங்கமே ஒன்னதான் தேடி வந்தேன். அடே அப்பா வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தணும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ பேசு அடடடடடா அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது என்ன தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே
கையை உடைச்ச மாதிரி நீ நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும். இன்னும் நல்லா சிரி. அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற புன்னகையே. இன்னும் கொஞ்சம். சரி, பொழுது சாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. நான் அடுத்த வாரம் வர்றேன், நிறைய செய்தியோட வர்றேன். அடுத்த வாரம் வரும்போது நீ நிறைய செய்தியோட வரலன்னு வச்சுக்கோ, உனக்கு இட்லி கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பா வருவேன். சரியா? ஆட்டுமா? போயிட்டு வா, போயிட்டு. நல்ல காலம் பிறக்குது, 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 நல்ல காலம் பிறக்குது.